இந்த குட்டி பையன் பேர் சல்மான். ரொம்ப நல்ல பையன். ஆனா அவன் மனசுல எப்போ ஒரு சின்ன விஷயம் தோணிக்கிட்டே இருந்துச்சு. அது என்னன்னா, அல்லாஹ் யாரும் இல்லாதப்போ நம்மளை பார்ப்பானா என்ன, இந்த மாதிரி. அந்த மாதிரி ஒரு நாள் சல்மான் கடைக்கு போறான். போய் பார்த்தா கடை ஓனர் இல்லை, கடையில யாருமே இல்லை. எங்கடா யாருமே இல்லையேன்னு சொல்லி சுத்தி மூத்தி பார்க்கறான் சல்மான். அப்புறம் அவன் கண்ணில் ஒரு சாக்லேட் ரேக் பட்டுச்சு. அங்க ரொம்ப வெரைட்டியா நிறைய சாக்லேட்ஸ் கலர்ஃபுல்லா இருந்துச்சு. அதை பார்த்தோன்னையும் சல்மானுக்கு ரொம்ப டெம்டிங் ஆயிடுச்சு. அப்போ சைத்தான் சல்மான் காதுல வந்து சொல்றான், யாருமே இல்லை, நீ மட்டும்தான் இருக்க, உன்னை யாரும் பார்க்கல, போய் எடு. சாக்லேட் உனக்கு ரொம்ப பிடிக்கல, இது எவ்வளோ டேஸ்டா இருக்கும் தெரியுமா? இப்ப யாருமே இல்லை, இதை விட்டா உனக்கு நல்ல சான்ஸ் கிடைக்கிறது. எடு சல்மான், எடு சீக்கிரம் போ சல்மான், போய் எடு. சாக்லேட் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்படியெல்லாம் சைத்தான் சல்மானை தூண்டி விடுறான். ஆனா சல்மான் ரொம்ப நல்ல பையன். அதனால அவன் எப்படி யோசிச்சான்னா, என்னதான் இந்த சாக்லேட் ரொம்ப டேஸ்டா இருந்தாலும் இது என்னோடது இல்லை, இது அடுத்தவங்களோடது. இதை நான் அவங்களுக்கு தெரியாம எடுத்து சாப்பிட்றது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு யோசிச்சான். ஏன்னா அல்லாஹ் எல்லா நேரங்கள்லையும் நம்மளை பார்த்துட்டே இருக்கான். இவங்களோட கண்ணை நம்ம மறைச்சோம்னாலும் அல்லாவோட கண்ணை மறைக்க முடியாது. அல்லாஹ் நம்மளை எப்போ பார்ப்பான். அதனால நம்மளுக்கு பாவம் கிடைக்கும்னு யோசிச்சான். சல்மானோட அப்பா எப்பவும் சொல்லுவாங்க, அடுத்தவங்களுடைய பொருளை அவங்களோட அனுமதி இல்லாமல் சாப்பிட்றது நரகத்தின் கங்கை சாப்பிட்றதுக்கு சமம்னு. இதை சல்மான் யோசிச்சான். ரொம்ப ஜென்டிலா அந்த சாக்லேட்டுக்கு உண்டான காசும் அதை ஒரு நோட்ல எழுதி அதை கடைக்காரரோட கல்லாப்பெட்டிக்கு மேல வச்சுட்டான். வச்சுட்டு திரும்பும் போது பார்த்தா அவனுக்கு ஒரு ஷாக்கிங். கடைக்காரர் சல்மான் கையில வச்சிருந்த சாக்லேட்டையும் அந்த நோட்ஸையும் வாங்கி பார்த்தாரு. இந்த நோட்ஸை பார்த்த கடைக்காரர் ரொம்ப ஹாப்பியானாரு. ஏன்னா யாருமே இல்லைன்னு தெரிஞ்சும் சல்மான் எவ்வளோ ஜென்டிலா அவ்வளோ அழகா நடந்துக்கிட்டான் இல்லையா, அதுக்காக சந்தோஷப்பட்ட கடைக்காரர் சல்மானுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு அவன் ஆசைப்பட்ட சாக்லேட்ஸையே அவனுக்கு நிறையவே எடுத்து கொடுத்தாரு. அதை பார்த்தோன்னையும் சல்மானுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான். குதின்னு குதிச்சு ஓடி அவனுக்கு எவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சுன்னா அவ்வளோ ஹாப்பியா இருந்தான். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அல்லாஹ்வை முன்னிறுத்தினோம்னா அல்லாஹ் நம்மளுக்கு பன்மடங்கா தருவான்.